ஸ்ரீராமா சாய்ராம். அதாவது வருகின்ற ராமநவமியை முன்னிட்டு நமது குருவரட்டியூரில் பாலமலை அடிவாரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சாய்பாபா கோவிலில் நமது பாரத தேசத்தில் 2 மாபெரும் காவியங்கள், வீர காவியங்கள் என்று சொல்லப்பட்ட இராமாயணம், மகாபாரதம் என்று 2 காவியங்கள் இருக்கின்றன. அந்த 2 காவியங்களில் ஸ்ரீ இராமாயணம் புண்ணிய காவியமானது இந்த சாய்பாபா கோவிலில் பாராயணம் நடைபெற்று வருகின்றது. இந்த இராமாயணத்தின் புனிதம் என்னவென்றால், எங்கெல்லாம் இந்த இராமாயணம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்திருந்து அந்த பகுதிக்கு அருள் பாலிப்பார் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட இந்த புண்ணிய காவியத்தை சாய்பாபா கோவிலில் பாராயணம் செய்து வருகின்றோம். இதில் அனைத்து பொதுமக்களும் வந்திருந்து இந்த பாராயணத்தை கேட்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது என்ன கட்டம் என்றால், ஸ்ரீராமர் விஸ்வாமித்திர முனிவருக்கு துணையாக போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல மகாலட்சுமியை வேண்டி திதி என்பவள், அதாவது திதி, அந்த அம்மா ஒரு தபம் செய்கிறாங்க. மகாலட்சுமி நினச்சி அப்படியே பாட்டு பாடும்போது அந்த பாட்டு இசையினோட சாத்வீகத்தில் மயங்கி அந்த மகாலட்சுமி அம்மாவே ஒரு மாலையை கொடுக்குறாங்க. அந்த மாலையை கொடுக்கும்போது அந்த மாலையை கொண்டுட்டு தேவலோகம் போகிறாங்க அந்த அம்மா. அப்படி போயிட்டுருக்கும்போது அதிக கோபமுடைய முனிவர் யாருன்னா தூர்வாச முனிவர். அவர் தான் கோபத்தில் அதிகமான கோபமுடையவர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு கோபம் அப்படின்னா அதை அளவீடு கணக்கில் சொல்லணும்னு சொன்னால் ஒரு 10 சென்டிமீட்டர் அந்த கோபத்தோட அளவுன்னு சொன்னால், அந்த விஸ்வாமித்திரோட கோபம் எவ்வளோ அளவுன்னா 24 முழ கோபம் கொண்ட முனிவர். உக்கிரமான கோபம். எந்த பொருள் உடனே கேட்டு கிடைக்கலையோ அவர் சாபமிட்டால் தீய அறிஞ்சிடும் அந்த நாடு நகரம், அந்த குடும்ப வம்சம்லாம். அப்பேற்பட்ட போயிட்டுருக்கும்போது அந்த மகாலட்சுமி, என் தாயை மகாலட்சுமி வணங்கி பாட்டு பாடி இந்த மாலையை வாங்கிட்டு வந்தேன் அம்மா, அந்த மாலையை கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அம்மா கூட எப்படி கொடுக்குறான்னு பாருங்கள். துர்வாச வீணையின் சிரசி கட்டி கொண்டு பிரம்மலோகத்திற்கு வந்தார். அந்த விடத்திலே துர்வாச மகாமுனி இந்த விஞ்சிய ஸ்திரியை கண்டு, என் தாயாகிய மகாலட்சுமியின் சந்ததியில் வீணை வாசித்து பாடும்படியாகிய பாக்கியம் செய்தவள் என்று பக்தியுடனே அவரே வணங்குறாருன்னா எப்பேற்பட்ட புண்ணியம் பாருங்கள். அந்த பக்தியுடனே நமஸ்காரம் செய்து அநேக விதமாக துதி செய்தார். அப்போது அவள் சந்தோஷித்து அந்த மாலையை அவர் கையில் கொடுத்தாள். அந்த மகாமுனி அந்த மாலையை வாங்கி கொண்டு இந்த லோகங்களை உண்டாக்கி உண்டு உமிழ்ந்து ரட்சிக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய மார்பில் இருந்து சகல பிராணிகளையும் பெற்ற ஸ்ரீ மகாலட்சுமியின் சிரசில் தரித்திருக்கின்ற மாலை எனக்கு கிடைத்தது, என்ன தவம் செய்தேனோ என்று சந்தோஷித்து ஆனந்த நர்த்தனம் ஆடி முனிவர் அப்படியே ஆடுறார். அப்பேற்பட்ட கோபகார முனிவர் மகாலட்சுமி அந்த மாலை, அந்த கழுத்தில் இருந்த மாலை என் கையில் கிடச்சி நான் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பேன், என்ன தவம் பண்ணியிருப்பேன் அப்படியே சந்தோஷத்தில் ஆடும்போது அந்த மாலையை சிரசிலே தரித்து கொண்டு தேவலோகத்திற்கு வந்தார். அப்படியே அவர் போட்டுட்டு அப்படி தேவலோகத்துக்கு போகிறார். தேவலோகத்திற்கு வந்தார். நான்களில் ஒரு நாள் நவரத்தின கசிதமான சிங்காதனத்தை உடைய சபையில் அநேக அலங்காரத்தோடு மகாராஜா கொலுவிற்று இருந்தார். அப்போது ஆகாயத்தில் திரியான் என்ற தேவலோகத்து சாரணர் இதை தெய்வலோகம் என்று எண்ணி, அந்த அயோத்தி அப்படி தெரியுதுங்களாம், தெய்வலோகம் என்று எண்ணி சமீபத்தில் நெருங்கி பார்த்து, ராஜாவுக்கு 1000 கண் இல்லாததினால் தேவேந்திரன் அல்லவென்று ஐயம் தீர்ந்து போய்விட்டார்கள். அந்த அயோத்திய நகரம் அவ்வளோ ஜோதியாக மின்னுதான். அங்கேருந்து தேவரெல்லாம் அப்படியே மேலே பார்த்துட்டு, தேவேந்திரனாக தான் இருப்பா அப்படியா அப்படின்னு பார்த்து, இல்லை இது 1000 கண் இருந்தால் தான் தேவேந்திரன், இல்லை இது ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறாங்களாம். இவ்வளவு இந்திர போக பாக்கியத்துடனே இருக்கின்ற தசரத மகாராஜாவின் சபைக்கு ஜகல சீவராஜிகளையும் உலகங்களையும் பிரம்மதேவன் முதலிய தேவர்களையும் இதோ சிருஷ்டிக்கிறேன் என்று தொடங்கிய கௌசகராகிய விஸ்வாமித்திரர் அந்த சபைக்கு எழுந்து அருளினார். அப்போது ராஜாதிராஜனாகிய தசரத மகாராஜன் தன் மார்பில் அணிந்திரான் என்ற இரத்தின பரணங்கள் சூரியனுடைய பிரகாசம் போல ஜொலிக்க பிரம்மதேவன் வரக்கண்ட தேவேந்திரனைப் போல் எழுந்திருந்து அவருடைய உபய சரணாவிந்தங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து இரத்தின சிங்காதனத்தில்
ஏவ ஏல செய்து அர்க்கிய முதலிய கடமைகளை அனைத்தும் மிகுந்த உபசாரத்தோடு செய்து இதனை சொல்லுகின்றார். முனிவர் வந்திருக்கார் அந்த சபைக்கு. தசரத சக்கரவர்த்தி அவருக்கு எல்லாம் உபசாரம்லாம் செய்து வணங்கி நிற்கிறார். சுவாமி, இன்றைய தினம் என்னுடைய வினை தீர்ந்ததென்று சொல்லி ஐயனே தேவரீர் பிரத்யட்சமானது இந்த பூமி செய்த புண்ணியமோ அல்லது அடியேன் செய்த தவமோ அல்லது இந்த நகரத்தில் யான் சேவிக்கத்தக்கதா என் முன்னோர்கள் பூர்வத்தில் செய்த தவமோ. அந்த முனிவர் வந்தோன்னா அப்படி சொல்கிறார் தசரத சக்கரவர்த்தி. என்னை யார் செஞ்ச தவமோ, நான் செஞ்ச தவமோ, எனக்கு முன்னோர் செஞ்ச தவமோ நீங்கள் இங்கே என்னோடய ராஜசபைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் தசரத சக்கரவர்த்தி என்று பலவாறாக சந்தோஷத்துடன் சொல்ல, அதற்கு விஸ்வாமித்திர மகாரிஷி சொல்லுகின்றார், ராஜாதிராஜனாகிய தசரத சக்கரவர்த்தியே, என்னை போல் ஒத்த ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் ஒரு துன்பம் நேரிடுமானால் கைலாயம் திருப்பார்கடலிலும் சத்தியலோகமும் அமராவதியும் இந்த அயோத்தியா மாநகரம் அல்லாமல் சொல்லிக் கொள்வதற்கு வேறு இடமும் உண்டா? நாங்கள் கைலாயத்துக்கும் போக முடியாது, வைகுந்தத்துக்கும் போய் முறையிட முடியாது. இந்த பூமியில் அப்பேற்பட்ட புண்ணிய நகரத்தில் ஆட்சி செய்கிற தசரத சக்கரவர்த்தி இருக்கும்போது எங்கள் முனிவர்களுக்குள்ள என்ன கவலை இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். வேறோர் இடமும் உண்டோ? பூர்வத்தில் தேவேந்திரன் அசுரருக்கு தோற்று தன்னுடைய ராஜரீகமும் இழந்து உம்மிடத்தில் சொல்லிக்கொள்ள, அப்போது நீர் அந்த அசுரரையும் தேவர் அவர்களுக்கு தலைவனாகிய சம்பரனையும் சங்கரித்து அந்த தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த அரசல்லவா இப்போது தேவேந்திரன் ஆண்டு கொண்டு இருக்கின்றது. அப்பேற்கொத்த சாமர்த்தியத்தை உடைய உமக்கு சமானமான ராஜாக்கள் இந்த 14 லோகத்திலையும் உண்டா? தேவேந்திரனுக்கே ஒரு துன்பம் வந்தபோது நீங்கள் தான் ராஜா தசரத சக்கரவர்த்தியே துன்பத்தை நீக்கி தேவேந்திரனுக்கு மறுபடியும் அரசாட்சி உடைய பண்ணி அப்பேற்பட்ட புண்ணிய லோகம்தான் நம்ம உங்கள் அயோத்தியில் அரசாடுற தசரத சக்கரவர்த்தினா சும்மாவா அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறார். ஏன்னா அப்பேற்பட்ட நம்ம இந்திய நாடே புண்ணிய தேசம். இந்திய நாட்டில் புண்ணிய தேசத்துலேயும் மிகச்சிறந்தது அயோத்தி. ஏன்னா ராமர் அவதரித்த இடம் சாஸ்வதமானது, அற்புதமானது. ஏனென்றால் பகவான் மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமராக அவதரித்து இந்த பூமியில் மனிதன் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று மனிதர்களுக்கு உணர்த்தியுள்ளது தான் ஸ்ரீ ராமாயணம் என்ற காவியம். அப்பேற்பட்ட இந்த புண்ணியமான காவியம் இந்த நமது பகுதியில் குருவரெட்டியூர் பகுதியில், ஈரோடு மாவட்டம் குருவரெட்டியூர் பகுதியில் மிக சிறப்பாக அதாவது சீரடியில் இருந்தே ஆசி வழங்கி கொண்டிருக்கும் பாபா அவரது நேரடி மேற்பார்வையில் இங்கும் எழுந்தருளியுள்ளார்கள் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. அந்த ஆலயத்தில் கம்பராமாயணமானது மிக சிறப்பாக பாராயணம் செய்யப்பட்டு வருகின்றது. இன்று 2ஆம் நாள் பகவான் ஸ்ரீராமர் அவதார நோக்கத்தின் காரணமாக இந்த ராமாயணம் இங்கே அரங்கேற்றப்படுகின்றது. இந்த ராமாயணத்தில் பாலகாண்டம் என்ற பகுதி தற்பொழுது படிக்கப்படுகின்றோம்.